பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது? எடப்பாடி பிரச்சாரத்தில் தேர்தல் காலத்துக்கு முன்பை விட இப்போ கொஞ்சம் அதிமுக பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் களத்தில் இருக்குதா? இல்லை, அதாவது தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே போன ஏப்ரலில் பாஜக அதிமுகவுடைய அந்த கூட்டணி ஏற்பட்ட பிறகு அவர் பல கான்ஸ்டியூன்சிஸ் போனார். கிட்டத்தட்ட 170 கான்ஸ்டியூன்சி போனார்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இந்த கூட்டணியெல்லாம் அமைஞ்ச பிறகு இவர் போகிற கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு சுமாரான கூட்டம் வருது. அது தேர்தல் சமயமாக இருக்கிறதுனால கூட்டம் வருது. ஒரு திருமுனை கூட்டங்களுக்கு நல்லாவே கூட்டம் வருதுன்றது உண்மை. அவருடைய பேச்சிலையும் ஒரு சேஞ்சஸ் தெரிகிறத பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு அரசு ரொம்ப கடன் வாங்கிடுச்சு. அதாவது கடன் வாங்குறது ஒன்றும் பெரிய குற்றம்லாம் கிடையாது. அதை ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நிர்வாகத்தோடு முடிச்சு போட்டு அது நிர்வாகம் சரியில்லை, கடன் வாங்குறாங்க. இது தனிநபர் கடன் வாங்குறதுக்கும் அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா அரசாங்கமும் கடன் வாங்காது இருக்க முடியாது. அவங்க கடன் வாங்குறது ஒரு லிமிட்டோடு வாங்குறாங்களா, திருப்பி கொடுக்குற சக்தியோடு வாங்குறாங்களா தான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்காமல் கடன் வாங்கிட்டாங்கன்னு இவர் சொல்லிட்டு இருக்கார். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைவேறாத வாக்குறுதிகள், அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், என்ன சொல்கிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்துக்குள்ள கஞ்சா நடமாட்டத்தை நிறுத்துவேன்றார். அது சாத்தியமே கிடையாது. அது ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். அதுக்கான சாத்தியமே கிடையாதுன்றதான் உண்மை. ஏன்னா கஞ்சா குஜராத் வழியாக தான் எல்லாமே வருது உள்ள. அதை இவங்களால் நிறுத்த முடியாது. குஜராத்தை முதல் நிறுத்தி அங்கே நிறுத்தினா தான் இங்கே நிறுத்த முடியும். அதனால் இவர் வேறு பல வாக்குறுதிகள் கொடுக்குறாரு. ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றாரு, 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, பல விதங்களில் அம்மா கேன்டீனை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுவேன்றாருன்னு பல வாக்குறுதிகள் கொடுக்குறாரு சார். அது ஒரு பக்கம் போயிருந்தா கூட நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிரச்சாரத்தில் கொஞ்சம் பிசிறு தட்ட ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் அது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராசா ஏதோ ஒரு கேசட் வெளியாச்சு. அதை வச்சு என்ன பேசுகிறாரு, கலைஞர் வீட்டு சிலையில் வச்சுருந்தார் ஸ்டாலின்னு அப்படி கொண்டு போகிறார். அது அப்புறம் உதயநிதி இவர் காலில் விழுற காட்சியை காமிக்கிறாரு, சசிகலா காலில் விழுற காட்சியை காமிச்சு ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுகிறாருன்னு அவர் மேலே உள்ள கூட்டத்தில் அவர் பால்டாயில் சாப்பிட்டு போயிருக்கலான்ற மாதிரி பேசுகிறார். இன்றைக்கி அதான் உதயநிதி ரொம்ப தமாஷாக சொல்லியிருக்காரு. பால்டாயில் ஞாபகமாகவே இருக்கார் பால்டாயில் பழனிசாமி. அவர் தேர்தலில் தோத்துட்டாருன்னா பால்டாயில் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கூடாது, தற்கொலை ஒரு தீர்வாகாதுன்னு கலாட்டா பண்ணுறாரு. அவர் கலாட்டா பண்ணி பேசுகிறார். அவர் ஒரு பக்கம் இருந்திருந்தால் கூட இந்த மாதிரி இறங்கி அவர் எடப்பாடி பேசுகிறதுன்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கேல அது ராசா பேசுனதை வச்சு தானே அவர் பேசுகிறாரு. அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கலைஞர் வீட்டு சிறையில் இருந்தாரான்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் நினைவில்லாமல் இருந்தால் கூட எல்லாருமே அவரை பார்த்துருந்தாங்க. அவருடைய உடல்நிலை என்பது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருந்தது, வெளிப்படை தன்மையோடு இருந்தது. வேற ஜெயலலிதாவுடைய உடல்நிலை அப்படி கிடையாது. அவங்க ஆஸ்பத்திரியில் அவங்க யாரையுமே பார்க்க முடியல, ஈவன் மோடி கூட பார்க்க முடியலன்றதான் உண்மை. அந்த நிலைமையில தான் அவங்க உடல்நிலை இருந்தது. அதனால தான் இறந்தபோது ஒரு சண்டையை ஓபிஎஸ் கிளப்பி விட்டாருன்றதை பார்த்தோம். அதை நீங்கள் கலைஞரோட ஏதோ முடிச்சு போட முடியாது. கலைஞர் அவர் உடம்பு சரியில்லை இருந்தபோது வீட்டில் மோடி கூட எல்லாருமே பார்த்தாங்க அவரை. அப்படிலாம் இருந்தபோது இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முதல்வராக இருந்தவர் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காமராஜருக்கு சரியா கடற்கரை இடம் கொடுக்கலன்னு பழைய விஷயத்தெல்லாம், ஜானகி அம்மாள் படம் திறக்கலன்னா கடைசியில் ஜானகி அம்மாள் படத்தை கலைஞர் தான் திறந்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா விவரங்கள் தெரியாம ஏதோ ஒரு விதத்தில் அடிச்சு விடுறது, அந்த மீட்டிங்ல வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறதுன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கனிமொழியை பற்றி ஏதோ பேசியிருக்காரு. அது இப்போ கட்சி பெண்களை பற்றி பற்றில ஒட்டுமொத்த பெண்களையும் அவமானப்படுத்துற பழனிசாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதுதான் போனான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் விஷயத்தில் நாங்கள் கொரோனாவில் நிதி நிர்வாகம் நல்லா பண்ணினோம், வருமானமே கிடையாது அப்படின்னு அது சொன்னா ஓகே, பழனிசாமி சொல்றதை பற்றி யாருக்கு ஆட்சியம் இல்லை. ஆனால் இவங்க சரியாவே பண்ணல, திமுக சரியா பண்ணல, கொரோனாலே அவர் போயிருப்பாரு, அதாவது கொரோனாலே அவர் இறந்து போயிருப்பாருன்ற மாதிரி ஸ்டாலின் சொல்ற விஷயம் இருக்கு. இப்போ மறுத்திருக்காரு அவர். ஆனால் அது ஃப்ளோவில் சொல்லிட்டாருன்னு உண்மை. அதை இப்போ மறுத்திருக்காருன்றது உண்மை நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ இந்த சூழலில் பார்க்கும்போது அவரோட பேச்சை கொஞ்சம் தடுமாற்றத்தில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அது மாதிரி அந்த தடுமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வருது. அதுக்கு தான் ஸ்டாலின் பதில் சொல்லிருக்காரு. நான் இறந்து போயிட்டா கூட நான் ஆரம்பிச்ச ஸ்கீம்ஸை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அது என் பேரை சொல்லிட்டு இருக்குன்னு அவர் ஒரு சிம்பத்தி விஷயத்தை கையில் எடுக்கிறார். அப்போ எடப்பாடிக்கு என்ன ஆச்சு, எடப்பாடி ஏன் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவருக்கு ஒருவேளை தோல்வி பயம் வந்துருச்சா, அவருடைய ஓட்டுக்களை தவேகா அதிமுக ஓட்டுக்களை பெருமளவு பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஒருவேளை அதிமுக தோல்வியடைய வாய்ப்புகள் இருக்கா, பல கருத்து கணிப்புகள் அதிமுக ரொம்ப மோசமாக போகும், அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது எடப்பாடிக்கு தன்னுடைய கட்சி வெற்றி பெறுமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சான்ற ஒரு எண்ணம் வருதா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கட்சிகள் எல்லாம் ஒரு சில பேச்சாளர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் இறங்கி கீழே ஹிட்டிங் பிலோ த பெல்ட்ன்ற மாதிரி அடிப்பாங்க. அந்த லெவலுக்கு இவர் போயிட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ இந்த சூழலில் ஏன் எடப்பாடி இந்த மாதிரி ஏடா கூடமாக போயிட்டு இருக்காருன்ற கேள்வி எழறதை பார்க்குறோம். அது உண்மையிலேயே தேர்தலை நெருங்கி போகும்போது இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கி போவாரா அப்படின்ற மாதிரியான எண்ணம் தோன்றது. அவருடைய இந்த போக்குக்கு யார் காரணம்ன்றதை ஒரு கேள்விக்குறியாக தான் நம்ம பார்க்குறோம். அவரோட அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சா, இல்லை இந்த ஸ்டைலில் போனால் தான் மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறாரா,
ஒன்றுமே புரியல நமக்கு ஆக்சுவலாக வந்து. இல்லை, ஒரு சோஷியல் மீடியாவுடைய யுகம், அதோடைய தாக்கம், அதனாலலாம் எடப்பாடி இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை இன்னொரு பக்கம் திமுக ரொம்ப ஓங்கி அடிக்க ஆரம்பிக்குது, எடப்பாடியோட இந்த பேச்சுகளுக்கு அவங்க தொடர்ந்து ஒரு கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு எம்பிக்கள் 2 பேரும் பெண்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் அப்படின்றது செய்தியாளர்கள் சந்திப்பில் வச்சு சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடியோடைய இந்த பேச்சு அதுவே ஒரு அரசியலாக மாற்றப்பட்டு வருகிறதா? இல்லை, அதாவது எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் மட்டுமே வந்து ஒரு கேம்பெயினராக இருக்கார். திமுகவை பொறுத்த மட்டும் அவர் மட்டுமே கேம்பெயினராக இருக்கார். வேற யாரும் அவர் அளவுக்கு ஸ்டேட் லெவலில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்க ஆள் இல்லை. வேற திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கனிமொழி, ஒரு பக்கம் உதயநிதி, ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் போகிறாரு. அது தவிர கூட்டணி கட்சி தலைவர் பிரேமலதா, திருமாவளவன்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து அவங்க கேம்பெயினர் வந்து திமுக அணியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பழனிசாமி மட்டும்தான் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துட்டு தோணும், நம்ம மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறோம், நமக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சரியான ஆட்கள்லாம் இல்லாத இருக்காங்க அப்படின்னு. அது ஆட்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான், அவர் பழனிசாமி தான் அதுக்கு பொறுப்பு. இல்லை, அதிமுக அப்படி ஆட்கள் பற்றாக்குறை இருக்கலாம், கேம்பெயின் பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லாமல். அவர் ஆட்களை வந்து வளரல சார். விந்தியா இவருக்கு அடுத்தது பெருசாக பண்ணுறது விந்தியான்னு ஒரு நடிகை பண்ணுறாங்க. நமக்கு தான் நிறைய கூட்டம் வருது அப்படின்றாங்க. பழனிசாமிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விந்தியா தான் பண்ணுறாங்க, வேற யாரும் பண்ணல அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, தனக்கு போட்டியாக யாரும் பெரிய அளவுக்கு கேம்பெயின் பண்ணக்கூடாது, பண்ணினா நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணாங்க, அதனால தான் அதிமுகவுக்கு வெற்றி வந்ததுன்னு சொல்லிட்டா அது தன்னுடைய செல்வாக்கை குறைக்கிற மாதிரி இருக்கும், தன்னுடைய இம்பார்ட்டன்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வெற்றி பெற்றாலும் தன்னால் தான் வெற்றி பெற்றாங்க, அதிமுக வெற்றி பெற்றது. தோல்வி அடைஞ்சாலும் தான் அதுக்கு பொறுப்பு, தொடர்ந்து தான் வந்து பொதுச் செயலாளர், தன் போஸ்ட்டை யாரும் அசைக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்திலே அவர் போயிட்டு இருக்காரு. இல்லாட்டி அவர் உண்மையிலே ஜெயிக்கணும்னு நினைச்சாருனா, இல்லை உண்மையிலே டஃப் ஃபைட் திமுக கொடுக்கணும்னு நினைச்சாருனா, அவர் வந்து ஓபிஎஸ் எல்லாம் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா தான் இழுத்து உள்ளே போட்டுருக்கலாம். இப்போ தினகரனும் அவரும் ஒன்றா இருக்காங்க சார், 2 பேரும் ஒரே மேடையில் பேசுகிறாங்களா? இப்போ திருமாவளவனுக்கு பிரச்சனை வந்தது திமுகவில், ஆனால் திருமாவளவன் வந்து ஸ்டாலினோட ஒரே மேடையில் பேசுகிறாரு கடலூரில், பிராமினர் தான் ஒரே மேடையில் பேசுகிறாங்க. இன்னும் வரப்போகிற கூட்டத்தில் கூட பேசுகிறாலும் பேசுவாங்க, சொல்ல முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎஃப் சிவகுமாரும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் பேசுறாங்க. நேஷனல் காங்கிரஸ்ல ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம், ஆனால் லோக்கல் காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக இறங்கிருக்காங்க. ஜோதிமணி நேற்று திமுகவோட போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஈவன் மாணிக் தாக்கூர் கூட இப்போ வெற்றியை நோக்கி தான் நம்ம போகணும்னு அவர் சொல்றாரு. அவர் இளைஞர்கள் தாவேகா பக்கம் இருக்காங்கன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நான் அதில் எல்லாம் மறுக்கல. இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது, பட் விஜய் பின்னாடி போறாங்க. ஆனால் இவரை பொறுத்த மட்டும் இவர் தன்னுடைய கட்சியும் பலப்படுத்தாம இப்போ சசிகலாவையோ ஓபிஎஸ்ஓ வச்சிருந்தாருன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இவரை விட்டா வேற ஆள் கிடையாது. இப்போ இவருடைய நோக்கம் என்னன்னா, தான் மட்டுமே பிரச்சாரம் பண்ணி வெற்றியோ தோல்வியோ அது எதுனாலும் பரவாயில்ல, தான் மட்டுமே எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கணும், தனக்கு போட்டியாக யாரும் வரவே கூடாது அப்படின்ற அந்த யாரையும் சேர்க்கக்கூடாதுன்றது ரொம்ப எவ்வளோ குறியா இருந்தாரோ, தனக்கு மீறி யாரும் செல்வாக்கு பெறக்கூடாது, தனக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாதுன்னு செல்வாக்கு இருந்தாரோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி லெவலில் தான் அவர் இருக்கார் இப்போ ஆக்சுவலாக. ஸோ அதனால எடப்பாடியுடைய அந்த நோக்கமே வந்து சரியில்லை. வெற்றி பெறணும்னு ஒருத்தர் அரசியலில் நினைச்சிட்டாருன்னா எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும். இப்போ காங்கிரஸ் அவ்வளவு தகராறு பண்ணாங்க, திமுக நினைச்சா கட்டி விட்டுருக்கலாம், சரி போங்க எப்படியோ போங்க, இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, நீங்க இருந்தாருங்க போனா அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் பொறுமை காத்து கண்டிப்பாக ஒரு 3 சீட்டை போட்டு உள்ள சேர்த்து விட்டார்ல, அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணார்ல. திருமாவளவன் அவ்வளோ தூரம் எல்லாம் பேசினாரு, நிறைய வதந்திகள்லாம் வந்தது பேசினாரு. ஆனால் ஸ்டாலின் ஏதாவது வாய் திறந்தாரா? கடைசியில் ஒரே கூட்டத்தை அவரோட பேசுறது மூலமா நிலைமையை சரி பண்ணார் அவர். ஆக்சுவலா ஸ்டாலின் மாதிரி ஒரு பொறுமை காட்டுற விஷயம் வந்து பழனிசாமி கிட்ட இருக்காருன்னா இல்லை, அவர் வந்து எல்லாரும் கழட்டி விடுறதுலேயே இருக்கார். சசிகலாவா கழட்டி விடு, யார் போனாலும் பரவாயில்ல, மனோஜ் பாண்டியன் போறாரா கவலை இல்லை, வேற யாராவது போனா எக்ஸ்ஆர்வி போனாலும் கவலை இல்லை. அதிமுகலேருந்து சமீப காலத்தில் போயிருக்காங்க நிறைய பேர், ஓபிஎஸ் வழியாகவும் போயிருக்காங்க, நேரடியாகவும் போயிருக்காங்க. அதனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுற மாதிரியே தெரியல அவர் ஆக்சுவலாக. ஈவன் தாவேக்காவுக்கு கூட ஒரு பழைய எம்எல்ஏ போயிட்டு 3 மணி நேரத்தில் அங்கே சீட்டு வாங்கியிருக்கார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது பழனிசாமியை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இருக்காரோ, ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காரோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு மனக்குறையாகவே வெளிப்படுத்தினார். என்னன்னா, அதிமுக கூட்டணியில் நான் மட்டுமே பிரச்சாரம் செய்கிறேன், திமுகவில் ஸ்டாலின் இருக்கார், உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், துணை முதலமைச்சர் அப்படின்லாம் குறிப்பிட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமியே உணர்ந்து சொன்ன அந்த விஷயத்திற்கு ஏன் அதிமுகவில் இப்போ அது ஒரு தீர்வு கண்டு இந்த பிரச்சாரத்தில் 2026 தேர்தலுக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்ல? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓபிஎஸ் இருந்திருந்தா, சசிகலா இருந்திருந்தா மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு உதவி இருக்கும். சரி, அப்படி விட்டாச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களை யாரையாவது ஒருத்தர் முன்னிலைப்படுத்தி அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி தவறிட்டார் அப்படின்னு பார்க்கணும். இல்லை, அதாவது வந்து அவர் தவறிட்டான்றதை விட அது வந்து தவறினது வந்து ஒரு இயல்பாக நடந்த தவறு இல்லை, வேணும்னே நடந்து திட்டமிட்ட ஒரு தவறாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அவர் யாருமே செல்வாக்கு பெறதை விரும்பலை அவர் ஆக்சுவலாக. அது 19 எலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட தன்னை தான் முன்னிறுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் இரட்டை தலைமை இருக்கும்போது கூட இத்தனைக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். ஆனால் இவர் தான் ஸ்டேட் லெவல் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணார். ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட சவுத் சைட்லேயே கன்ஃபைன் பண்ணி வச்சுட்டார் 21. அவர் பெரிய அளவுக்குலாம் ஓபிஎஸ் பண்ணின மாதிரி தெரியல. அப்போதுலேருந்தே ஒரு திட்டமிட்டு என்ன பண்ணுறாரு, அதிமுகவுக்கு தான் பொதுச் செயலாளர்,
தன்னை மீறி யாரும் வந்துடக்கூடாதுன்ற அந்த பாயிண்ட்ல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால தான் அவர் யாரையுமே வளர்க்க விரும்பலன்றதான் உண்மை. இப்போ அவருக்கு அடுத்தபடியாக நீங்கள் லீடர்னு யார் சொல்லுவீங்க ஏடிஎம்கேல? அடுத்தபடியாக இதாக இருக்கலாம், பதவி ரீதியாக இருக்கலாம். நீங்கள் வேலுமணியை சொல்லுவீங்களா, தங்கமணியை சொல்லுவீங்களா, கேபி முனுசாமியை சொல்லுவீங்களா? சரி, கேபி முனுசாமி எத்தனை ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு? அவர் சமூகம் சார்ந்த பகுதிகள் மத்திய வட மாவட்டங்களில் போய் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் அவர் தொகுதியிலேயே கூட பிஸியாக இருக்கலாம், வேற எங்கேயும் போல. இப்போ இவருக்கு அடுத்தபடியாக யார் பிரச்சாரம் பண்ணுறாங்க? தம்பிதுரை இருக்கிறார் ஒரு மூத்த. அவர் எங்கே பண்ணுறாரு? அவர் தமிழ்நாடு லெவலில் பண்ணுறாரா இல்லை அங்கே இருக்கிற செல்லூர் ராஜியோ உதயகுமாரோ அந்த ஏரியா விட்டு அவங்க வெளியே வர முடியல அவங்க? ஸோ அதனால இவங்க ஒரு ஸ்டார் பேக்கடாகவும் இல்லை. ஸ்டார் பேக்கடானா வந்து சிலதில் வந்து நடிகர்கள் பெரிய இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி நடிகர்களும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ திமுகவில் ஓரளவுக்கு வந்து ஒரு சில நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்கள், போஸ் வெங்கட் மாதிரி நடிகர்கள் கூட போயிட்டு இருக்காங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவில் ஒரு சின்ன நடிகர்கள் யாராவது இருக்காங்களா, அதுவும் பெரிய அளவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிரமுகரோட இவருக்கு அடுத்தபடியாக கிடையாது. இவரே கூட செல்வாக்கு மிக்கவராக இருக்காருன்னா இவரே கூட செல்வாக்கு மிக்கவர் கிடையாது. இவர் வந்து விஜயோட கம்பேர் பண்ணும்போது இவர் செல்வாக்கு மிக்கவராக கிடையாது. ஸ்டாலினோட கம்பேர் பண்ணும்போது இவர் செல்வாக்கு மிக்கவர் கிடையாது. ஏன்னா இவர் இன்னும் வந்து தான் வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு ப்ரப்போஸ் பண்ணி தான் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஒரு 5 வருட காலம் ஆண்டார்னா ஒரு பாப்புலாரிட்டி அவருக்கு கெயின் ஆகும். அந்த லெவலுக்கு ஒரு வரல. அவர் ஜெயலலிதா போட்ட ஓட்டில் தான் சிஎம் ஆனார். அவருக்குன்னு ஓட்டு போட்டு சிஎம் ஆகலை. இந்த சூழல் இருக்கும்போது அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து பாப்புலர் ஆகாதனால இவன் உதயநிதி கூட ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். பட் இவரை தெரியுமான்னு சொல்ல முடியாது. அவர் நடிகராக இருந்ததுனால தெரியும். டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தால் அதனால தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் இவருக்கான கரிஷ்மா வந்து இல்லை. ஆக்சுவலாக வந்து விஜய்க்கு ஒரு ஃபிலிம் கரிஷ்மா இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கலாக ஒரு கரிஷ்மா இருக்கு. இவருக்கு அந்த கரிஷ்மா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால இவருக்கும் கரிஷ்மா இல்லாதனால, இவருக்கு கீழே ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால இவர் முழுக்க ஒரு நம்பி இருக்கிறது இந்த அதிமுக என்ற கட்சியுடைய கட்டுமானம். அதிமுக என்ற கட்சியோட கட்டுமானத்தை நம்பி இருக்கார். எடப்பாடின்ற மனிதனை நம்பி அதிமுக யாரும் ஓட்டு போடல. இந்த அதிமுக ஒரு 55 வருஷம் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா ஆரம்பிச்ச கட்சி. நம்ம அதை விட்டு போக கூடாது. ரெட்டையரை நம்ம சின்ன நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய அந்த ஆதரவுல தான் அந்த கட்சி வந்து தன்னை தக்க வச்சு கொண்டு இருக்கு. ஆக்சுவலா அதுதான் அந்த கட்சியை காப்பாத்திட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற 20% ஓட்டோ 18% ஓட்டோ அதுக்கு காரணம் அந்த இதுதான். அந்த எம்ஜிஆரோ ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க போட்டி போடும்போது ஒரு எந்த கட்சியும் சாராத ஒரு 10% வாக்குகள் இப்படி திரும்பும் போது இவங்களுக்கு வெற்றி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரையும் சாராத, எந்த கட்சியும் சாராத மக்கள் எடப்பாடியை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டி போடல. அப்போ உங்க ஆதரவு ஓட்டுகள் தான் உங்களுக்கு வந்திருக்கு. 18% 19% இது ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட்டு இருக்கு, அது வந்திருக்கு. அப்போ இவரை நம்பி வந்து எந்த கட்சியும் சாராத மக்கள் ஓட்டு போடணும்னா இவர் வந்து ஒரு கரிஷ்மாவோட செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கணும். இவர் அந்த லெவலுக்கு இன்னும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு பல கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் நம்பர் 1. அடுத்தது வந்து எடப்பாடியும் விஜயும் க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை ஏன் வருது? இவர் 4 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தார்ல, இவருக்கு அடுத்தது வர விஜய் வந்து ரொம்ப பின்னாடி தான் இருக்கணும். அவர் நடிகராக இருக்கிறதுனால முன்னாடி வராரு. இவர் வந்து நடிகராக இல்லாத, செல்வாக்கு இல்லாத இருக்கிறதுனால, தன்னுடைய செல்வாக்கை கொஞ்சம் எழுந்துட்டு இருக்கிறதுனால இவரும் விஜயும் நெருங்கின லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால எடப்பாடி வந்து கொஞ்சம் இன்னும் பெருந்தன்மையோட இன்னும் நிறைய பேரை அந்த சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் விடாம கட்சியில் சேர்த்துட்டு அந்த கட்சியை பலமாக வச்சுட்டு தான் வந்து பொதுச் செயலாளர் ஆகிட்டோம், தன்னை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது, ஆட்சிக்கு வரதான் முக்கியம் அப்படின்ற நோக்கத்தில் அவர் உழைக்கணும். இல்லை அதை விட்டுட்டு என்னை விட்டா வேற யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு போனார்னா அது வந்து எல்லா இடத்துலையும் ஈடுபடாது. அவருடைய ஒரே பலம் அந்த அதிமுக என்கிற கட்சிக்குள்ள கட்டுமானம். அந்த கட்டுமானத்து மேலே அவர் விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஜெயலலிதாவுக்கு அந்த கட்டுமானமும் இருந்தது, செல்வாக்கும் இருந்தது. ரெண்டும் இணையும் போது வெற்றி அவரை வந்தடைஞ்சது. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அவருக்கு செல்வாக்கு இருந்தது, கட்டுமானம் இருந்தது. இவருக்கு கட்டுமானம் மட்டுமே இருக்கு, செல்வாக்கு அந்த அளவுக்கு இல்லை. இந்த தேர்தல் அவருக்கு கட்டுமானமும் செல்வாக்கும் ஒன்றா இருக்காது என்றதை வர தேர்தல் தான் மறுபடியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. கடந்த தேர்தல்களில் அவருக்கு கட்டுமானமும் செல்வாக்கும் இரண்டும் சேர்ந்து உதவி பண்ணலன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம இல்லை, இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கட்டுமானம் எம்ஜிஆர், அது இன்னமும் பில்டப் பண்ணது ஜெயலலிதா அப்படின்னு இருக்கும்போது இப்போ 2 பேருடைய தலைமையை இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலிக்கிறாங்களா? அதற்கான அடையாளம் ஏதாவது அதிமுக பிரச்சாரங்களில் தெரியுதா? ஏன்னா அந்த கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் அதையே ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் தானே இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க ஏடிஎம்கேல? சார் இவங்களுடைய தலைவரை வந்து விஜய் ஹைஜாக் பண்ணிட்டு போறாரு சார் எம்ஜிஆரை. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சார். இவங்க எம்ஜிஆரை வச்சு பிரச்சாரம் பண்ண வேண்டியவங்க, ஜெயலலிதா வச்சு பிரச்சாரம் பண்ண வேண்டியவங்க. ஜெயலலிதா பற்றி விஜய் பேசுறதுல வச்சுக்கோங்க, எம்ஜிஆர் தள்ளின்னு போறாரு. அவர் எம்ஜிஆரை பற்றி அவர் பேசுறாரு. எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக தான் இன்னைக்கு இருக்கா, நாங்கள் வந்து அந்த வழியில் வருவோம், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் அந்த வழியில் நாங்கள் ஆட்சியில் தோணு விஜய் சொல்லிட்டு போறாருல்ல. இவர் என்ன சொல்றாரு? இவர் வந்து அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா லீகசியை வந்து ஒழுங்காக பயன்படுத்துறாருன்னா பல எம்ஜிஆர் ரசிகர்களை கேட்கும்போது பல இடங்களில் எம்ஜிஆர் ஹைலைட் பண்ணியே பேசினது கிடையாது. அந்த காலத்து ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு எம்ஜிஆரையே ஹைலைட் பண்ணி பேசுறது கிடையாது அப்படின்னு இப்போதான் இந்த தேர்தல் நெருக்கத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு விஜய் அந்த எம்ஜிஆர் எடுத்த பிறகுதான் இவங்க எம்ஜிஆர் ஞாபகம் வந்து பேசுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு சில போது அம்மாவை பற்றி பேசுறாங்கன்றது உண்மை, பட் எம்ஜிஆரை மறந்துட்டாங்கன்றது உண்மை. இப்போ விஜய் எம்ஜிஆர் எடுத்த உடனே இவங்களுக்கு வேற வழி இல்லாத இவங்களும் எம்ஜிஆரை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நன்றிங்க சார். தேங்க்யூ.